ஒரு பக்தி மேட்டரை சொன்னாப்புல. நான் சொன்னேன், தம்பி அதை நான் பேச முடியாது, நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது, ஏன்னா அது நான் செய்ய முடியாது, அது வேணாம்ப்பா, அது நான் என்னை தயவுசெய்து அதெல்லாம் பேச சொல்லாத. ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்ய, எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், முருகன் மாதிரி நிற்கணும், விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படுத்துக்கு பார்க்கணும், ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும், சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும், விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உட்காரணும். இந்த 4 நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்ப. அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். உண்மையிலே இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான மேடை. ஏன் சொல்லுங்கள், உண்மையிலே இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு மேடை. ஏன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு இயக்குனராகி ஒரு 17-18 வருஷம் ஆயிடுச்சு. ஒரு நியூஸை 2 பிஆர்ஓக்கு அனுப்பிச்சிங்கன்னா அந்த பத்திரிக்கை வரவே வராது. ஒரு நியூஸை ஒரு 2 தெரியாமல் இன்னொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவர் முன்னாடி போட்டார்னா இவர் போடவே மாட்டார். ஆனால் இன்னைக்கு ஒட்டுமொத்த பத்திரிகையாளர் சங்கத்தின் சார்பாக எல்லா பிஆர்ஓக்களும் மேலே உட்காந்துருக்கிறது. உண்மையை சொல்லணும்னா எங்கள் டைரக்டர் யூனியனில் கூட நான் இதை பார்க்காத காட்சி. முதல்ல இந்த விழாவுக்கு என்னை அழைச்ச ஹேமந்துக்கு என்னுடைய மனப்பூர்வமான இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா 2012 வந்து ஒரு மெலிந்த பையனா, கொஞ்சம் மெலிந்த பையனா பிஹைண்ட் வுட்ஸ்லேருந்து ஒரு தம்பி தொடர்ந்து என்னை ஃபாலோ பண்ணி ஒரு பேட்டி நானும் அவரும் என்னை எடுத்தாங்க அவங்க. அப்போ நானும் அவரை மாதிரி தான் இருந்தேன். ஆனால் இப்போ பார்க்கும்போது நானும் அவரும் சமமாக இருக்கிற மாதிரி இருக்கேன். ஆனால் அவர் என்ன கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்காப்புல. ஸோ ஹேமந்த் எனக்கு ஃபோன் பண்ணி, சார் நான் பிஆர்ஓ ஆகிறேன் சார், நீங்கள் வந்து என்னை வாழ்த்தணும்னு சொன்னாப்புல. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஹேமந்த் ஃபஸ்ட்டு என்னை பேட்டி எடுத்த அந்த நாள் எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அடடா, நம்மளை ஃபாலோ பண்ணி நம்மளை வந்து அந்த படத்துக்காக நமக்கு வந்து நின்னாப்புலையே. அதுக்கப்புறம் தொடர்ந்து அதை பற்றி நிறைய ரிவ்யூஸ்லாம் எனக்கு போட்டாப்புல. ஸோ அதை மனசில் வச்சு, ஹேமந்த் என்ன படம் எதுவுமே எனக்கு தெரியவே தெரியாது, நான் வர்றேன் ஹேமந்த்ன்ட்டேன். நேராக கிளம்பி வந்துட்டேன். என்னுடைய இதயபூர்வமான வாழ்த்துக்கள் ஹேமந்த். ஒளிமயமான எதிர்காலம் உண்டாகட்டும். என்ன காரணம் தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் பிஆர்ஓ ஆகிற இந்த நன்னாளில், அதாவது இந்த டைகர் டிராகன்லாம் ஒரு பட்டங்கள்லாம் கொடுப்போம் இல்லையா, அது மாதிரி நிகில் முருகன் மேடையில் இருக்காப்புல பிஆர்ஓக்களுக்கு. அதே மாதிரி வந்து இவர் இருக்கார், நம்ம டைமண்ட் பாபு சார் இருக்கார். அப்படியே டைமண்ட் பாபு சார் இப்போ பார்க்கும்போது எனக்கு ஃபிலிம் நியூஸ் ஆனந்தன் சார் ஞாபகத்துக்கு வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அப்பாவாக மாறிக்கிட்டு இருக்காப்புல. பார்த்தீங்கன்னா தெரியும் எனக்கு. அவரை பார்க்கும்போது டக்குன்னு அப்பா ஞாபகம் எனக்கு வந்துச்சு. அதே மாதிரி மேடையில் பத்திரிகையாளர் சங்கத்திலேருந்து மேடையில் வந்து இதயபூர்வமாக வந்து உங்களை வாழ்த்தி மாலை போட்ட நம்ம சகோதரர்கள். ஸோ அப்படி இவ்வளவு பேரோட ஆசீர்வாதம், மூத்தோர்களின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. அதனால் உங்களுக்கு வெற்றி உறுதி. வாழ்த்துக்கள். என்னுடைய அன்பு நண்பர், தயாரிப்பாளர், இயக்குனர் சுரேஷ் காமாட்சி அவர்கள் வந்து இந்த மேடைக்கு என் பக்கத்தில் அமர்ந்திருக்காரு. 3 அற்புதமான படைப்புகளை கையில் வச்சுருக்காரு. தமிழ் சினிமாவில் அடுத்து டாக் ஆஃப் த கோடம்பாக்கம்னா அவர் வச்சிருக்கிற படம் தான். என்னுடைய அன்பு நண்பன் ராமுடைய இயக்கத்தில் வரப்போகிற 7 கடல் 7 மலை 7 கடல் 7 கடல் 7 மலை அப்படிங்கிற படம். அப்புறம் அண்ணன் பாலா அவர்களுடைய திரைப்படம். அதுக்கப்புறம் வந்து ராஜா கிளி. இப்படி 3 படங்கள் வந்து அடுத்தடுத்து வரப்போகுது. நாட் ஓன்லி சைலண்ட் மூவி, சின்ன படம் எடுக்கிற எல்லாரையும் ஆதரிக்கக்கூடிய ஒரு தயாரிப்பாளர். என்னுடைய மாமனிதனாக இருக்கட்டும், இந்த கோழி பண்ணை செல்லதுறையாக இருக்கட்டும், அதோட எல்லா லெவல்லையும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண ஒரு ப்ரொடியூசர். சின்ன படம்ல, பெரிய படம்ல, ஒரு ஆரோக்கியமான படத்துக்கு, ஆரோக்கியமான முன்னெடுப்புக்கு, இன்னைக்கு குரல் கொடுக்கறதுக்கு, அதுக்காக ஃபைட் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு ப்ரொடியூசராக என்னுடைய சகோதரர் சுரேஷ் காமாட்சியை நான் பார்க்குறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த ட்ரெய்லர் நான் பார்த்தேன். சைலண்ட், எனக்கு முன்னாடி ஓடிடியில் வந்து ஒரு படம் இருக்குது, சைலன்ஸ்னு ஒரு படம் இருக்குது. அந்த படம் 2 எபிசோட்ஸ் வந்துருச்சு. நான் ரொம்ப ரசித்து பார்த்த படங்கள்ல அது ஒன்று. அந்த சைலன்ஸ் வந்து என்னென்னா, அந்த உலகம் வந்து ரொம்ப அதிகமாக வெப்பமாகி, அந்த வெப்பமான காரணத்தினால வெப்பம், அதே சமயத்தில் சப்தம், இந்த சவுண்டு பொல்யூஷன் சொல்கிறாங்க இல்லையா, ஓவர் சத்தம். நீங்கள் பார்த்தா தெரியும், இந்த லாரி டிரைவரில் இளையராஜாவை மாதிரி இந்த ஹாரன் அடிக்கிறது, காலை 5 மணிக்கு ஹாரன் அடிக்கிறது, ஆளே இருக்க மாட்டேன் ஹாரன் அடிச்சுக்கிட்டே போகிறது. இந்த சவுண்டு பொல்யூஷன், இந்த சவுண்டு பொல்யூஷன்னால் சில உயிரினங்கள் தோன்றுகிறது. அந்த படத்தில் சில உயிரினங்கள்
தோன்றுகிறது. அது யாராவது சத்தம் கொடுத்தவங்களை போய் தாக்குது. இதுதான் அந்த படத்தோட கதை. ஸோ நான் வரும்போது நான் நினச்சேன் சைலண்ட் உடனே இது அந்த மாதிரி ஒரு படமாக இருக்கும் போல தெரியுது அப்படின்ற ஒரு இமேஜினேஷனில் வந்தேன். ஆனால் இங்கே இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது இது வேற ஒரு விஷயத்தை பேசுகிறது எனக்கு தெரியுது. உண்மையிலேயே இந்த திரைப்படத்தோட இயக்குனர் ஒரு முதல் பட இயக்குனர் இவ்வளவு தைரியமாக, எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஏன்னா யாரும் இந்த மாதிரி ஒரு முயற்சி பண்ண மாட்டாங்க. ஆனால் அவ்வளோ தைரியமாக அவரே கதாநாயகனாகவும் நடித்து அதே சமயத்தில் மெயின் லீடாக திருநங்கை ஒருத்தரை வந்து அவர் நடிக்க வச்சுருக்காரு. அதுக்கே என்னுடைய பாராட்டுக்கள். சக உயிர் அவங்களுக்கு சந்ததிகளே கிடையாது. இதுதான் கடைசி சந்ததி. அடுத்த சந்ததியே கிடையாது. அவங்க யாருக்காகவுமே செல்வத்தை சேர்க்க வேண்டிய தேவையே இல்லை. அவங்க தனி சொத்து மனப்பான்மையே இல்லாத ஆட்கள்னா என்னை பொறுத்த மட்டும் திருநங்கைகள் தான். ஸோ இந்த நாளைய சமூகத்துக்கு சேர்க்கணுன்ற எண்ணமே கிடையாது. அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் இன்னைக்கு அன்பு தான். தொடர்ந்து என்னுடைய படங்களில் தர்மதுரை ஆகட்டும், தொடர்ந்து என்னுடைய படங்களில் திருநங்கைகள் சம்பந்தமான ஒரு சிறு பதிவை நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். இந்த கோழிப்பண்ணை செல்லதுறையில் கூட கதைக்கு சம்மந்தம் இல்லாட்டினாலும் சரி ஒரு இடத்துல ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் ஒரு சாங் குத்து சாங் ஒன்று வைப்போம் அப்படின்னு வரும்போது சரி ஒரு ஆரோக்கியமான குத்து சாங்காக வைப்போமே அப்படின்னு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் அவங்க வாழ்க்கை பிரச்சனையை பற்றி வர்ற மாதிரி ஒரு பாட்டு கூட நான் வச்சுருப்பேன். அந்த மாதிரி இந்த படத்துலேயும் ஒரு பாட்டு தன்னோட வலிகளை வேதனைகளை ரொம்ப மாடர்னாக நான் வச்சது ஆண்டிப்பட்டி பாட்டு. இவங்க வந்து ரொம்ப மாடர்னாக அழகாக வந்து இதில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஒளிப்பதிவாளருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஸோ இந்த படக்குழுவுக்கு என்னுடைய பாராட்டுகளை நான் தெரிவிச்சுக்கிறேன். ஒரு பக்தி மேட்டரை சொன்னாப்புல நான் சொன்னேன், தம்பி அதை நான் பேச முடியாது. நான் ராமரை பற்றி பேசி நான் வனவாசம் போக முடியாது. ஏன்னா அது நான் செய்ய முடியாது. அது வேணாம்ப்பா, அது நான் என்னை தயவுசெய்து அதெல்லாம் பேச சொல்லாத, அது மாதிரி என்னை ட்ரெயின் பண்ணாத. நான் கான்ட்ராவர்சியாக எப்பயுமே நான் மேடைகளில் நான் பேசுனது இல்லை தம்பி அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைண்ணா நீங்கள் இப்போ அதுதான் வந்து ட்ரெண்டாக இருக்குது. இல்லைப்பா, நான் வந்து எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை எடுத்துக்கிறவன். என்னுடைய படங்களில் சமூக நல்லிணக்கம் இருக்கும். நான் வந்து எந்த கடவுளையோ எதையோ நான் நிந்தனை பண்ணுறவன் நான் கிடையாது. ஸோ இப்போ இந்த படத்தை பார்க்கும்போது வந்து ஒரு சிவனாக வந்து இவர் பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாப்புல. கணேஷ் வந்து சிவனாக வந்து அப்படி பெர்ஃபார்ம் பண்ணி அப்படி ஆடியிருப்பாப்புல. நான் கூட சொல்லுவேன், ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும், ஒரு மனுஷன் ஆரோக்கியமாக இருக்கணும்னா என்ன செய்யணும். எங்கள் வீட்டில் இருக்க பிள்ளைகள்கிட்ட நான் சொல்லுவேன், முருகன் மாதிரி நிற்கணும், விஷ்ணு மாதிரி கையை வச்சு இப்படி படுத்துக்கு பார்க்கணும், ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். உட்கார முடியுமா ஹேமந்த்? உங்களால் முடியுமா? உருண்டு கீழே விழுந்துருவாப்புல. ஐயப்பன் மாதிரி குத்த வச்சு உட்காரணும். ஏன்னா அவங்க அந்த நிலை அப்படிங்கிறது அவங்க அந்த மலையில் இருக்கிற தெய்வம்னால மரம் நிறைய ஏறுறாங்க. நிறைய ஏறும் போது குத்த வச்சு உட்காந்தீங்கன்னா அந்த கால்லாம் ஸ்ட்ரெச் ஆகும். அதனால அவங்க தெய்வத்தை வந்து அவங்க குத்த வச்சு பார்க்குறாங்க. ஸோ அப்படி குத்த வச்சு உட்காரணும். சிவன் மாதிரி ஒரு காலை தூக்கி வச்சு ஆடணும். விநாயகர் மாதிரி சம்மணம் போட்டு உட்காரணும். இந்த 4 நிலைகளை கண்டினியூஸாக நீ செஞ்சேன்னா நீ ஆரோக்கியமாக இருப்ப. இதை சொல்கிறதுக்கு தான் இந்த தெய்வங்களை இவங்க படைச்சிருக்காங்க. ஸோ அதனால் இந்த எல்லா மதங்களையும் நான் வந்து அந்த எல்லா மதங்களில் இருக்கக்கூடிய நல்ல கருத்துக்களை நான் எடுத்துக்கிறவன். என்னுடைய படங்களில் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணுன்ற சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடியவன். அதனால் தயவுசெய்து இந்த சிக்கலில் மட்டும் என்னை மாட்டி விடாதப்பா, நான் பேச மாட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணே, அந்த விமர்சனத்தை பற்றி ஒன்று பேசுனீங்க இல்லைண்ணே, அதுதான் முடிஞ்சு போச்சேப்பா, அதை பற்றி மறுபடியும் என்னப்பா பேசணும் அப்படின்னு கேட்டேன். இல்லைண்ணே, தயவுசெய்து அதை பற்றி இன்னும் 2 வார்த்தை சொல்லுங்கண்ணே. இங்கே பாரு, நான் சின்ன வயசாக இருந்தது விமர்சனத்தை பார்த்துட்டு தேட்டருக்கு போகவே மாட்டேன். குறிப்பாக சினிமாவுக்குள்ளே நான் வரணும்னு முடிவு பண்ண பிறகு நான் சொல்கிறது 90s, இந்த 94, 93 அந்த டயத்தில் தேட்டருக்கு நான் போகும்போது வந்து யார் சொல்கிற விமர்சனத்தையும் நான் கேட்க மாட்டேன். ஸோ மகிழ்ச்சி. சைலண்ட் குழுவினர்களுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தை மக்கள் மன்றத்துக்கு கொண்டு செல்லுங்கள். பத்திரிகை நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சைலண்ட் இந்த படத்தை நான் பார்த்துட்டேன். ஆல்ரெடி நான் பார்த்து ஒரு 2 months ஆகுது. இந்த படத்தில் வந்து இசையமைச்சிருக்கிறது வந்து நம்ம சமயமொழி சார். ஆக்சுவலி சமயமொழி சார் வந்து ஒரு IARS ஆஃபீஸர். அவர் எனக்கு அறிமுகமாகும் போது ஒரு IARS ஆஃபீஸர் தான் எனக்கு அறிமுகமாகிறாரு. அதுக்கப்புறம் அவருடைய ஒரு புக்கு படிக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த புக்கை கொடுத்துட்டார், அவர் எழுதிய அந்த புக்கு.
அந்த புத்தகத்தை படித்தா எனக்கு அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை வந்தது. ஏன்னா ஒரு IRS ஆஃபீஸர் ஒரு ரைட்டராக இவ்வளோ ஒரு நேர்த்தியாக ஒரு கதை எழுத முடியுமா அப்படின்னு. இப்போ கூட ஒரு நாவல் கொடுத்துருக்காரு என்கிட்ட, காக்கியின் காதல்னு சொல்லிட்டு. அது என்ன நான் படிக்கலை. ஸோ அவர் மியூசிக்காகவும் பாட்டு போட்டிருக்கிறது எனக்கு ஒரு ஆஃபீஸராக இருந்துக்கிட்டு சினிமாவில் அவ்வளோ ஒரு கிரேஸாக இருக்காருன்றது உண்மையாகவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு தெரியும் கணேஷ் வந்து ஒரு புதுமுக இயக்குனராக இருந்தால் கூட இந்த படத்தில் மிக சிறப்பாக நடிச்சிருப்பார். நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் ஒரு சிறந்த கலைஞர். அவர் வந்து கணேஷ் வந்து தன்னை வந்து வாய்ப்பு தேடி அலைஞ்சு எங்கேயுமே தனக்கு வாய்ப்பு கிடைக்கலன்ற போது தானே வந்து ஒரு சுயம்புவாக ஒரு கதையை உருவாக்கி ஒரு கதையை வாங்கி அதை நடித்து அவரே நடித்து உருவாகலாம் சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளோ பெயின் இருந்திருக்கு அவருக்குள்ள. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்துக்கு அப்புறம் அவருக்கு வந்து இயக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது. பட் நடிகராக வந்து அவர் நிச்சயமாக வந்து ஜெயிப்பான்ற நம்பிக்கை இருக்குது. அது டிஃப்ரெண்ட்டாக படிப்பார். ரொம்ப திடீர்னு நெகட்டிவாக பண்ணுவார், திடீர்னு வந்து ஒரு எமோஷனலாக பண்ணியிருப்பார். ரொம்ப ரசித்து பண்ணியிருப்பார் அந்த கேரக்டர். எனக்கு ரொம்ப பிடிச்சேன். நான் படம் பார்த்தோன்னே சொன்னது அவர் நீ நடிப்பிலே கான்சன்ட்ரேட் பண்ணிக்கலாம், மிக சிறப்பாக நடிக்கிற அப்படின்னு. ஆனால் இந்த அவருக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்து இவ்வளோ ஸ்பேஸ் கொடுத்து அவர் வந்து உருவாக்குனாருன்னா அதில் சமயமுரளி சாரோட ரோல் வந்து பெரிய ரோல். அதனால் சமயமுரளி சாருக்கு வந்து இந்த இடத்துல வந்து நம்ம நன்றி சொல்லணும். ஹேமந்த் வந்து இந்த படத்தில் வந்து ஹேமநாத் வந்து அவரும் புதுசாக PRO அறிமுகமாக இருக்காரு. அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீங்களும் சீக்கிரம் போய் அந்த சங்கத்தில் மெம்பராகி எலெக்ஷன் நடத்துகிட்டு தலைவருக்கு நீங்கள் விடுவேன். எனக்கு வந்து விமர்சனங்கள் வந்து உடன்பாடு உண்டு. நான் வந்து விமர்சனங்களை வரவேற்கிறவர் தான். இதை நான் ஆரம்பத்துலேருந்து என்னோடய படங்களை சொல்லியிருப்பேன். என்னோடய படங்களை திட்டினாலும் சரி, நான் எப்படி பார்க்குறேன்னா லோக்கலாக சொல்லப்போனால் ஒரு பொருளாக இருந்தால் அது வீசணும் இல்லை மணக்கணும், ரெண்டுமே இல்லைன்னா அந்த பொருளுக்கான வேல்யூ இல்லைன்னு தான் பார்க்குறேன். விமர்சனம்ன்றது வந்து நம்மளை மெருகேற்றிக்கிறதுக்கு தான். எப்போவுமே வந்து என்னுடைய படைப்பு வந்து எனக்கு சிறப்பாக இருக்கும். நாங்களும் நல்ல படம் எடுக்கணும்னு தான் ட்ரை பண்ணுறோம். தயாரிப்பாளர்களும் யாரும் வந்து ஒரு மொக்க படத்தை கொடுத்துட்டு போகணும், நீங்கள் வந்து எங்களை திட்டணுன்ற ஆசை கிடையாது. நல்ல படம் எடுக்கணும் தான் வர்றோம், நல்ல படம் எடுக்கிறதுக்கு தான் ட்ரை பண்ணுறோம். இயக்குநர்கள்ட்ட கதை கேட்குறோம், எங்ககிட்ட கதை ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் வந்து அவங்க எடுக்கிற வேறு மாதிரி வந்துடும். மேக்கிங்கில் உங்களுக்கு தெரியாது கிடையாது. ஏன்னா அது ஒரு தனிப்பட்ட ஆளோட முயற்சி கிடையாது, ஒரு டீம் ஒர்க்கு. ஒரு கேமராமேன் தப்பு பண்ணலாம், ஒரு மியூசிக் டைரக்டர் தப்பு பண்ணலாம், இல்லை நடித்தவங்க தப்பு பண்ணியிருக்கலாம். இப்படி எல்லாருடைய பங்கும் சேர்ந்தது தான். இது தயாரிப்பாளர்கள் மட்டுமே வந்து ஒரு கதையை வந்து ஜட்ஜ் பண்ணி இவங்க தப்பாக எடுத்துட்டாங்கலாம் சொல்ல முடியாது. எங்களுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஏன்னா பணம் போடுறான், நல்ல கதை எடுக்கணும்னு சொல்லி தானே பணம் போடுவோம். ஏதோ பணம் போட்டு லாஸ் ஆகிட்டு வரணுன்றக்கா பணம் எடுக்க போகிறோம், அப்படிலாம் கிடையாது. விமர்சனங்களை பொறுத்த வரைக்கும் நான் எப்படி பார்க்குறேன்னா, நீங்கள் இல்லைன்னா இன்றைக்கி இந்த சின்ன படங்களே கிடையாது. சின்ன படங்களுக்கு வந்து இப்போ நம்ம சொல்கிறது மாதிரி ஒரு 4 நாளைக்கு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுங்கள் அப்படின்லாம் சொல்கிறதெல்லாம் யதார்த்தமே கிடையாது என்னை பொறுத்தவரை. ஏன்னா அப்போ வந்து ஒரு 70 பிரிண்ட் போடுவோம். நீங்கள் இந்த தேட்டரில் ஓடி முடிஞ்சவொடனே இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க, இந்த தேட்டரில் பார்க்காதவங்க இன்னொரு தேட்டரில் பார்ப்பாங்க. இப்போ சேதுன்ற படம்லாம் எத்தனை நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஒருதலை ரகம்ன்ற படம்லாம் எவ்வளோ நாளைக்கு அப்புறம் பிக்கப் ஆச்சுங்க. நீங்கள் இன்னைக்கு மாதிரி சேதுவோ இல்லை இன்னைக்கு ஒருதலை ரகமோ ரிலீஸ் ஆயிருந்தா இன்னைக்கு ஒரு TR இருந்திருக்க மாட்டார், ஒரு பாலா இருந்திருக்க மாட்டார். ஸோ அப்போ அன்னைக்கு வந்து ஸ்க்ரீன் பேஸ் ஒரு தேட்டருக்கு முடிஞ்சதுன்னா இன்னொரு தேட்டருக்கு மாற்றுவாங்க. அப்போ ஆடியன்ஸுக்கு பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு ஒரு நாள் கூத்து தான். காலையில் 11 மணிக்கு ஷோ வந்து ரன் ஆச்சுன்னா அந்த ஷோவுக்கு ஆள் வரலைன்னா அடுத்த ஷோ 2:30 ஷோ வந்து இருக்காது, அந்த படம் தூக்கிடுவாங்க. ஸோ இப்போ ஒரே நாளில் விட்டில் பூச்சி மாதிரி அன்னைக்கு முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. அதுக்கான வேல்யூவே இருக்காது. அப்போ நம்ம வந்து நம்ம என்ன ஏதாவது ஒரு நாய்ஸ் கிரியேட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த படத்தை முன்னாடியே மீடியாவுக்கு போட்டு காட்ட வேண்டியது இருக்குது. நீங்கள் அந்த படத்தை பற்றி பேசுங்க, நீங்கள் பேசிட்டே ரப்பர் பந்தை ஹிட் பண்ணீங்க, அது யாராலையும் மறுக்க முடியாது. அதாவது வந்து நல்ல படத்தை ஓட வச்சதோட பங்கு மீடியாக்களோட பங்கு இருக்குன்றது எனக்கு தெரியும், நான் அறிவேன். நல்ல படம் நீங்கள் வெளியே ப்ரெஸ்ஸோ பார்த்துட்டு வந்தோடனே சோசியல் மீடியாவில் ஒரு வைப் கிரியேட் ஆகும். அப்படியே பார்த்துட்டு அவங்களே அறியாமலே சோசியல் மீடியாவில் எழுத ஆரம்பிப்பாங்க, இது சூப்பர் ஆவேசம் அப்படிலாம். நீங்கள் நல்லா இருக்குன்னு சொன்ன படங்களும் சில படங்கள் ஓடாமல் இருந்திருக்கு, நல்லா இல்லைன்னு சொன்ன படங்களும் ஓடி இருக்கு. இப்போ ராட்சசன்லாம் நீங்கள் வந்து நல்லா இல்லைன்னு நிறைய பேர் போட்டிருந்தாங்க, ஆனால் அந்த படம் ஓடிச்சு. சமீபத்தில் வந்த ஒரு படம் கூட டிமாண்டி காலனின்னு நிறைய பேர் நல்லா இல்லைன்னு எழுதியிருந்தாங்க, அந்த படம் கலெக்ஷன் நல்ல கலெக்ஷன். ஸோ அப்போ நம்ம வந்து எல்லாரோட பார்வையும் ஒரே மாதிரி இருக்காது. நம்ம பார்க்கறது தான் சரியான பார்வைன்னு சொல்ல முடியாது. நான் ரசிக்கிற படம் வந்து எல்லாரும் ரசிக்கணுன்ற அவங்கவுங்க மனநிலையை பொறுத்து தான் ஒரு படம் பார்க்கறது. நம்ம அதுக்காக பயந்துக்கிட்டு நம்ம விமர்சனம் வேணாம்னு சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் இப்படிப்பட்ட இயக்குநர்களாக வரவே முடியாது. இவங்கெல்லாம் ஒரே நாளில் கனவு போயிடுவாங்க. அப்புறம் இன்னைக்கு எதிர்காலத்தில் வர இயக்குநரோட வாழ்க்கையெல்லாம் கனவாகி போயிடும். அவங்க எப்படி வர்றது? இப்போ நீங்கள் ரப்பர் பந்துக்கு யாருமே விமர்சனம் போடல, 4 நாள் பொறுத்து நீங்கள் விமர்சனம் போடுங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம்னா அந்த இயக்குனரோட வாழ்க்கை என்ன இருக்கா? புதுசாக வர ஒரு இயக்குனருக்கு வந்து எந்த நடிகர் வந்து பெரிய நடிகர் வந்து டேட்டு கொடுத்து நீங்கள் ஒரு பெரிய படங்களுக்கு வந்து அவங்களுக்கான ரசிகர் பட்டாளம் இருக்காங்க, அவங்க வந்து நூன் ஷோவை புல் பண்ணிடுவாங்க. அதுக்கு தான் அந்த நூன் ஷோவை புல் பண்ணுறதுக்கான ஆர்டிஸ்ட் தான் வேல்யூ உள்ள ஆர்டிஸ்ட்.
அதுக்கு தான் ஒரு மார்க்கெட் வேல்யூ உள்ளவங்க அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து நம்ம நடிக்க வைக்கிறோம். நூன் சோவையாவது புல் பண்ணட்டும் அவங்க அப்படின்னு. அப்போ அப்படி வரும்போது மவுத் டாக்கில் ஒரு வேளை அவங்க பார்த்துட்டு போய் வெளியே சொல்லுவாங்க, படம் நல்லா இருக்குன்னா திரும்ப வர போகிறாங்க, நல்லா இல்லைன்னா போக போகிறாங்க. சின்ன படங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? சின்ன படங்கள் நீங்கள் 4 நாளைக்கு அப்புறம் ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொன்னோம்னா நம்ம 4 நாளைக்குள்ள அந்த படம் காணாமல் போயிடும். வந்தன்னைக்கே காணாமல் போயிடும். 4 நாளைக்கு அப்புறம் வந்து நம்ம தான் உட்காந்து தனியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆள் இருக்காது. அது நிச்சயமாக நல்லா வருவீங்க பிரதர். நீங்கள் இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டு இருக்கீங்க. உங்களுடைய சின்சியாரிட்டி கண்டிப்பாக வருவீங்க. ஏன்னா சினிமா வந்து நம்பினவங்களை கைவிட்டதே கிடையாது. சும்மா இதை வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சும்மா பொழுதுபோக்க எடுத்துகிட்டு போகிறவங்கள வேணால் அந்த சினிமா கைவிட்டுருக்குமே தவிர உண்மையாகவே சினிமாவை நேசிச்சவங்க யாரும் தோற்று போக மாட்டான். தோற்று போகிற மாதிரி நமக்கு தெரியுமே தவிர தோற்று போக மாட்டோம். நிச்சயமாக ஜெயிப்போம். நீங்கள் இந்த படத்தின் மூலமாக வெற்றி பெறுவீங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த டீம் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி.